ஏழாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அவர். கேட்டால் சனி கொடுப்பார் போல் யாரும் இல்லை, பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். படுற கஷ்டப்பட்டவனை கூப்பிட்டு 2026 கன்னியா ராசிக்காரனை 4 பேர் கூப்பிட்டு இப்போ எப்படி பாருச்சுன்னு கேட்டால் தான் அவன் புலம்புவான். திருமண வாய்ப்பு ஏற்படும். 90 கிட்ஸு 80 கிட்ஸுக்கெலாம் கல்யாணம் ஆகும். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் இருப்பீங்க. பிஸியாக இல்லை அப்படின்னா வேலையில் ஓவர் ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி கொடுத்த வேலையை நாளைக்கு முடிக்கலாம்னு நினைக்காம இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. நீண்ட தூர பயணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பயணங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஆனால் கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த ஆண்டு முழுக்க கேது பகவான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போட்டித் தேர்வு துலாம் ராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷம் போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி நீட்டு ரயில்வே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். இந்த டைம்ல நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களை மதிக்க மாட்டாங்க, ரெகக்னைசேஷன் கிடைக்காது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 கன்னியா ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பேலன்ஸ்டான மிக்சடு பலன் தான் இருக்குது. 7ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அவர். கேட்டால் சனி கொடுப்பார் போல் யாரும் இல்லை, பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். படுற கஷ்டப்பட்டவனை கூப்பிட்டு 2026 டிசம்பர் 31 எப்போ சனி கன்னியா ராசிக்காரனை 4 பேர் கூப்பிட்டு எப்போ எப்படி பாருச்சுன்னு கேட்டால் தான் அவன் புலம்புவான். ஸோ இது பழமொழிலாம் வந்து நல்லா தான் எழுதுறாங்க, நான் இல்லைலாம் சொல்ல. பட் அது வர கிளைண்ட்லாம் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சமூக தொடர்பு நல்லாயிருக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், திருமண வாய்ப்பு ஏற்படும். 90 கிட்ஸு 80 கிட்ஸுக்கெலாம் கல்யாணம் ஆகும். கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு சமரசமாகறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை முடியும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை முடியும். வெளிநாட்டில் வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பிஆர் அமைப்பு உண்டு, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆவீங்க. சுப விரயம் ஏற்படும். ஸோ உங்கள் அதாவது வீட்டில் குடும்பத்தில் கல்யாணம், கன்னியா ராசிக்காரங்க குழந்தைகளுக்கு மொட்டடிக்கிறது, காது குத்து, இந்த மாதிரி சுப விரயங்கள்லாம் ஏற்படும். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் இருப்பீங்க. பிஸியாக இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஓவர் பிஸியாக இருக்கிறது தான் நல்லது. லவ் செட் ஆகும். லவ் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ல் சனி இருக்கிறதுனால உங்களோட ஏஜ் ஒரு 6 மாதம் பெரியவங்களை கூட நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பையன் இருக்காருன்னா அந்த பையனோட ஒரு 4 மாதம் பெரிய பொண்ணோட கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது வரைக்கும் சார் சம்பாதிக்கிற சேவிங்ஸே பண்ண முடியல நினைக்கிறவங்களாம் கூட இந்த டைமில் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை, உங்களுடைய பயணம், குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற பயணம் வெற்றியடையும். நண்பர்கள் கிட்ட கொடுத்த பணம்லாம் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வேலையாட்கள் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ வேலையாட்கள் உங்களை சீட் பண்ணுவாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண மோசடிலாம் மாட்டுவீங்க. யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. பழைய வாகனமெல்லாம் கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா பழைய வாகனத்துக்கு ஒரு பெரிய லெவலில் இன்ஜின் செலவு, கிளச்சு, பிரேக்கு, இது மாதிரி பெரிய லெவலில் பிரேக் பிளேட், இதெல்லாம் பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வீடு ஆல்டர்னேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைனா வீட்டில் ஏதாவது முக்கியமான மோட்டாரு, சம்பு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், இது மாதிரி ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பயணங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. இங்கேருந்து வந்து ஒரு கேதார்நாத் போகிறேன், பத்ரிநாத் போகிறேன், காசி போகிறேன்னா இந்த 2026 கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு கெடும், கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். ஸோ கடன் பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏற்கனவே உள்ள பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது நஷ்டத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் இருந்தால் அது பிரேக் ஆகும். புதிதாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நஷ்டத்தில் போய் முடியும். 2026 துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஆண்டு முழுக்க கேது பகவான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க, 11ஆம் இடம். ஸோ இதன் காரணமாக பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் கம்மியாக இருக்குது. ஸோ போட்டித் தேர்வு துலாம் ராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷம் போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி நீட்டு ரயில்வே யூபிஎஸ்சி எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உண்டு. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் உறுதியாக நடக்கும். 90 கிட்ஸ் கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸுக்கெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கல்யாணம் ஆகும். 80 கிட்ஸுக்கு கூட கல்யாணம் ஆகிடும். லவ் ஏதாவது இருந்ததுன்னா கூட வீட்டில் ஒத்துக்குவாங்க. லவ் எல்லாம் ஒன் சைடாக பண்ணுறதுனா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான காலம் உண்டு.
ஸோ பண வருமானம்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதனால் ஏதாவது கடன்கள்லாம் இருந்தால் கூட துலாம் ராசிக்காரங்க கடன் அடைச்சிருவீங்க. குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% உண்டு. IVF, IUI, ICSI போன்ற முறைகளில் செயற்கை முறையிலையாச்சும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. கோர்ட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கும், பர்மனெண்ட் ஜாப் ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இதை குறைச்சிடலாம். வேலையில் ஓவர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன்றைக்கி வேலைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொடுத்த வேலையை நாளைக்கு முடிக்கலாம்னு நினைக்காம இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. உங்களால் முடியலன்றதை மேலே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க, நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அவர் நாளைக்கு முடிச்சு தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை நம்பி நீங்கள் மேலே சொல்லாமல் இருப்பீங்க, நாளைக்கு உங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க. நீங்கள் சார் நான் சொல்லிட்டேன், அவர் நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்கன்றது எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேஷன் பண்ணிவிடுங்க. குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த கிராம்பு, சுளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்துடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம குரு மே மாதத்துக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ 9ஆம் இடம்ன்றது நல்லது. ஸோ பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நன்மை என்ன அப்படின்னா, இந்த கோச்சார கிரகத்தால் நன்மைகள் என்னென்னா, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும், விரும்பிய ஒரு சொத்து கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். உங்களுடைய பிராண்ட் நேம் டெவலப் ஆகும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவீங்க, உருவாக்குவீங்க. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். விரும்பிய இடத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மறு திருமணம், கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மாதத்தில் கோச்சிக்கிட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் கூட மறு திருமணம் ஏற்படும். வீடு மாற்றம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். தந்தை மூலமாக ஆதரவுகள்லாம் கிடைக்கும். படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அதிகமான மருத்துவ செலவு, பெற்றோர்களுக்கு அதிகமான மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் பழுது அதிகமாக ஏற்படும். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஸோ இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இன்ஜின் செலவுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களை மதிக்க மாட்டாங்க, ரெகக்னைசேஷன் கிடைக்காது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலமாக தாம்பத்தியங்கள் குறையும். அதிக ஞாபக மறதி ஏற்படும். ஏதாவது பேக் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸிலே விட்டு வருது, வீட்டில் ஒரு பொருளை விட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சென்னை போகலான்னு இருப்பீங்க, எதுக்கு போகிறீங்களோ அந்த பொருளெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக மறதிலாம் இருக்கும். ஸோ எதையும் ஒரு கவனமாக இருந்தீங்கன்னா, நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.